தீபாவளி திருநாளுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் நாட்டின் மூலை முடுக்கெங்கும் பண்டிகைக்கான உற்சாகம் அதிகரித்து வருகிறது. தலைநகர் டெல்லியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளால் நடத்தப்படும் தீபாவளி சிறப்பு விற்பனை பொருட்கள் மேளாவில் ஏராளமானவரை கவர்ந்துள்ளது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். டெல்லியின் லால் பகதூர் சாஸ்திரி மார்க் பகுதியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் நிவாரண சங்கத்தினால் தீபாவளி சிறப்பு விற்பனை கண்காட்சி நடைபெற்று வருகிறது. நவம்பர் 2ஆம் தேதி துவங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விற்பனை மேளாவில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளால் தயாரிக்கப்பட்ட பல வண்ண மெழுகுவர்த்திகள், அகல் விளக்குகள், பரிசு பொருட்கள் போன்றவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மற்றவர்களின் துணையோடு மெழுகினை உருக்கி அச்சில் ஏற்றுவது, அதனை நீரில் அமிழ்த்து பிரித்தெடுத்து பெட்டிகளில் அடுக்குவது வரை அனைத்தையும் இவர்களே செய்கிறார்கள். மெழுகு நிரப்பப்பட்ட அகல் விளக்குகள், வீடுகளை அலங்கரிக்க பயன்படும் வண்ணத்தாள்கள் ஆகியவையும் இங்கு விற்கப்படுகிறது. मुझे हम लोगों को दिखता तो नहीं है, पर हम जो कैंडल बनाते हैं तो दूसरे लोग तो इसका फ़ायदा उठाते ही हैं, तो इसमें हमें सिर्फ इसी में खुशी मिलती है कि हम अपना काम करते हैं और दुनिया को रोशनी देते हैं, और इससे बड़ी खुशी हमारे लिए और कोई नहीं है. இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் நிவாரண சங்கம் நடத்தும் மேளாவிற்கு டெல்லி வாசிகள் மிகவும் ஆர்வமுடன் வருகை தருகின்றனர். தீபாவளி பொருட்களை இங்கு வாங்குவதில் மனநிறைவு கிடைப்பதாக கூறுகிறார் பாலிவுட் நடிகையான நஃபீசா அலி. Blind school mela for me is very important because ever since I've been in Delhi, I come here. It's also supporting the cause of the blind who make candles to light up our lives. And I think the important part is caring and sharing. So Diwali is a time for family values and spreading goodness. So that's why I always come to blind school. இந்த மேளாவில் தீபாவளி பொருட்களை வாங்குவதன் மூலம் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவலாம் என கூறுகிறார் இச்சங்கத்தைச் சேர்ந்த திரு டேவிட். இது ஒரு பழைய ஸ்கூலு, ரொம்ப பழைய ஸ்கூலு. இந்த மேலா வருஷம் வருஷம் நாங்கள் செய்கிறோம். இந்த காசில் இந்த ஸ்கூலை நடத்துறதுக்காக அவங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நாங்கள் எந்த வித ஃபீஸும் நாங்கள் வாங்குறதில்ல. கவர்மெண்ட்லேருந்து ஒரு அளவு, குறிப்பிட்ட அளவு தான் உதவி கிடைக்குது. மற்றபடி இதை நடத்துறதுக்காக நாங்கள் இந்த மேலா செய்கிறோம். ரெண்டாவது இங்கே 145 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய சம்பளம், இந்த ஸ்கூலை நடத்துறதுக்கான மெயின்டெனன்ஸு, அவங்களுக்கு படிக்கிறதுக்கான யூனிஃபார்மு, ஸ்கூல் புக்ஸு எல்லாமே நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக கொடுக்கணும். அதுக்காக இந்த மேலா ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது எங்களுக்கு ஃபைனான்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. டெல்லியில் நடைபெறும் மற்ற மேளாக்களில் நுழைவு கட்டணம் வசூலிக்கும் நிலையில் எந்த கட்டணமும் இல்லாமல் நடத்தப்படும் இந்த மேளாவிற்கு திரளான மக்கள் வந்து தங்கள் பொருட்களை வாங்க வேண்டும் என்பதே இங்கு பணியாற்றும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையாக உள்ளது. இங்கு தயாரிக்கப்படும் மெழுகுவர்த்திகளும் தீபங்களும் தரக்கூடிய ஒளியை இந்த கண் பார்வையற்றவர்களால் பார்க்க முடியாது என்றாலும் பொதுமக்களாகிய நாம் இவர்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வாங்குவதன் மூலம் இந்த தீப திருநாளில் இவர்கள் வாழ்வில் ஒளியேற்றலாம். ஒளிப்பதிவாளர் நதீமுடன் அருவேல் ராஜ், நியூஸ் 7 தமிழ், புதுதில்லி.